தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பெருமழையை பார்த்தோம். இது எல்லாமே பருவநிலை மாற்றத்தோட பாதிப்புகள் தான். இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ற வழிகளை ஈகோ இந்த நிகழ்ச்சியில வாரந்தோறும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பாரம்பரிய உணவு முறைகளும் நெசவு முறைகளும் எப்படி நமக்கு நன்மை அளிக்கிற விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காலங்களில் இந்த உலகத்தோட நிலை என்னவாகும் இப்படிங்கிறது மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். இது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் பிரியதர்ஷினி. விசைத்தறியால் கைத்தறி நெசவாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கைத்தறி நெசவாளர்கள் அவங்களோட தொழிலை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 80 காலகட்டங்களில் 65 லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருந்த கைத்தறி தொழிலாளர்கள் இப்போ அது அப்படியே குறைஞ்சு 35 லட்சம் ஆயிருக்கு. இவங்களோட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அவங்கள ஊக்குவிக்கிற ஒரு விதமாக ஈரோட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மெல்லிய துணி புடவையாகவோ அல்லது சட்டையாகவோ மாற்றப்படும். இதை நீடித்து நிலைக்கக்கூடிய வகையில் நெசவாளர்கள் தங்கள் கைகளால் நெசவு செய்கின்றனர். முன்பெல்லாம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கைத்தறியின் ஒலி சகஜமாக கேட்கக்கூடிய ஒன்று. ஆனால் நெசவாளர்கள் பலர் வேலைக்காக வேறு பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்தனர். குறிப்பாக அங்கிருந்து 2 மணி நேர பயண தொலைவில் உள்ள திருப்பூரில் பலர் தினக்கூலிகளாக பணியாற்றுகின்றனர். ஆனால் தற்போது கைத்தறி புத்துயிர் பெற்று வருகிறது. மரத்தறிகளுக்கு புதிய வாழ்க்கை கிடைத்து வருகிறது. இந்த நிலைமையை மாற்றி திரும்ப நம்ம சின்ன வயசில் கேட்ட மாதிரியே எல்லா இடங்கள்லையும் இந்த கைத்தறி சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நூற்பு ஆரம்பித்து அதை நெசவாளர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கும். 1010 நெசவாளர்கள் காலனி. இந்த பெயர் உணர்த்துவதைப் போல இங்கு 1000 குடும்பங்கள் நெசவை வாழ்வாதாரமாக கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது 60 கைத்தறி நெசவாளர்கள் மட்டுமே இங்கு உள்ளனர். பாரம்பரிய நெசவு குடும்பத்தை சேர்ந்த சிவகுருநாதன் சென்னையில் உள்ள ஒரு IT நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். ஆனால் 2017 அவர் தனது பணியை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார். தொடக்கத்தில் பல இடங்களுக்கு பயணம் செய்த சிவகுருநாதன் கைத்தறி நெசவு பற்றி தன்னால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொண்டார். இளைஞர்கள் பலர் வேலைக்காக இடம்பெயர்ந்திருந்தனர். பாரம்பரிய கைவினை தொழிலின் வீழ்ச்சி பற்றி முந்தைய தலைமுறையினரிடம் இருந்து அவர் தெரிந்து கொண்டார். இதே வீட்டிலே வாடகை குடியிருந்தப்போ கட்டட வேலைக்காரர் டெய்லி வருவாங்க. 60 ரூபாய்க்கு பொழுதுக்கு 5:30 வரைக்கும் செய்வாங்க. 6 வரைக்கு நாங்கள் அப்போ 80 ரூபாய்க்கு நீங்கள் அப்போ நாங்கள் அன்னைக்கு கூலிக்கு 80 ரூபாய்க்கு போடுவோம். பார்த்தா அவையோட நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா எச்சு வருதுன்னு நினச்சிட்டு எல்லோரும் நெசவுக்கு வந்தாங்க, விரும்பி வந்தாங்க. கூலி இருக்குது இங்கே அவை 600 700 800 1000க்கு போயிட்டாங்க. இங்கே 300க்கே தடம் போடுது. அப்புறம் 6 வருது. வேறு இடத்துக்கு வேலைக்கு சென்ற பாலசுப்ரமணியம் சிவகுருநாதனை பார்த்த பின்னர் அவர் பயணத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்ள முடிவு செய்தார். பாரம்பரிய கைவினை பற்றி அறிந்து கொண்டார். தற்போது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ள அவர் தறி மூலம் தனது முழு குடும்பத்தையும் வாழ வைத்து வருகிறார். இப்போ இதோட உழைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டி வாங்கினீங்கன்னா 60 குடும்பம் உணவு சாப்பிடுன்னா, இதே மிஷினில் வேஷ்டி உற்பத்தி பண்ணியா 3 குடும்பம் தான் உணவு சாப்பிடுவோம். ஒரு கைத்தறி வேட்டிக்கு பின்னாடி 60 குடும்ப வாழ்வாதாரம் இருக்குது. நூற்பு லாபகரமான வணிகத்தை செய்து வருகிறது. ஆர்கானிக் பருத்தியை மட்டுமே பயன்படுத்தும் இவர்கள் சந்தைப்படுத்துதலையும் கையாளுகின்றனர். பெரும்பாலான கைத்தறி துணிகளையும் ஆடைகளையும் ஆன்லைனில் விற்பனை செய்கின்றனர். உயர்தர கைத்தறிக்கு அதிக பணம் செலுத்துவதில் வாடிக்கையாளர்களும் மகிழ்ச்சி அடைகின்றனர். நூற்புக்கு இது முதல் படிதான். அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னா இது சொல்லித்தரக்கான வேலை செய்யணும் அப்படிங்கிற பேரில் தான் நூற்பு நெசவு பள்ளி அப்படின்னு ஒரு சின்ன சென்டர் மாதிரி ஆரம்பிச்சு இப்போ முதல் கட்டமாக குழந்தைகளுக்கு கைத்தறி நெசவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ குழந்தைகளிருந்தே அந்த கைத்தறி மேலே ஒரு மதிப்பு அதிகமாக அவங்க வளர வளர என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கைத்தறி ஆடையை அணிய ஆரம்பிப்பாங்க. ப்ளஸ் அந்த அணிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த தலைமுறை இது தேவை அதிகமாகிட்டே இருக்கும். நிறைய இடங்கள்ல அதிகமாகும் போது இது இந்த கைத்தறி இந்த கலை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த வேலையை தான் இங்கிருந்து அது செஞ்சுட்டு இருக்கோம். இங்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் என்றாவது ஒரு நாள் மீண்டும் கைத்தறி தொழில் மூலம் நல்ல வருமானம் ஈட்டுவார்கள் என சிவகுருநாதன் நம்புகிறார். அவர் கனவு ஒரு நாள் கட்டாயம் நனவாகும். மிகப்பெரிய புயல் ஒரு நகரத்தை தாக்குனா எப்படி இருக்கும்? ஒரே நாளையில 50 சென்டிமீட்டர் மழை.
அதுவே அப்படியே அதிகரித்து 100 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெஞ்சா ஒரு நகரத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் நீரால் சூழப்படும், எந்தெந்த பகுதியிலெல்லாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இதனால நிறைய சேதங்களை நாம் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நகரத்தில் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் எப்படி சேகரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நகரத்தை அச்சசலாக அப்படியே இன்னொரு நகரமாக டிஜிட்டலாக உருவாக்கணும். இதை வச்சு நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய பேரிடரையும் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கக்கூடிய வழிகளையும் கணிக்கலாம். இந்த முயற்சிகளை தான் இப்போ ஸ்வீடன் நாட்டு அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. அது நம்ம நாட்டுக்கும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்வீடனில் உள்ள கோத்தன்பர்க் எதிர்காலத்தில் இப்படி இருக்கலாம். 5 நிமிடங்களில் 1 சதுர மீட்டருக்கு 15 லிட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருந்தால் தண்ணீர் வேகமாக வெளியேற முடியாது. இந்த ஸ்வீடன் நகரில் கனமழை என்றால் இப்படித்தான் இருக்குமோ? அதிர்ஷ்டவசமாக இது உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாதிரி. கோதன்பர்க் மக்களுக்கு இதுபோன்ற பேரழிவை கற்பனை செய்வது கடினம். ஆனால் இதுபோன்ற அவசர நிலைக்கு நகரம் ஏற்கனவே தயாராகி வருகிறது. கோதன்பர்க் கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது. வெப்பமயமாதலால் வட துருவத்தில் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கோதன்பர்க்கில் தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இவை காரணமாக நகரம் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதாக துணை மேயர் காரின் பிளேயல் கூறுகிறார். எங்க நகரம் ஸ்வீடன்லயே ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய நகரமா இருக்குது. காரணம் எங்களுக்கு 3 திசைகள்ல இருந்தும் அச்சுறுத்தல் இருக்கு. மேற்கு பகுதியில உயர்ற கடல் மட்டம், அப்புறம் தீவிர புயல், அது தவிர ஜோட் நதியில உயர்ற தண்ணியோட அளவு. இது போதாதுன்னு அதிக மழை பொழிவும் எங்களை அச்சுறுத்துது. கோதன்பர்க்கில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்வது சகஜமாகி வருகிறது. இது 2023 ஆகஸ்ட் மாதம் எடுக்கப்பட்ட காட்சிகள். உண்மையிலேயே இந்த பிரச்சனையை தீவிரமா எடுத்துக்கிற அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எங்களால அதை தனியா செய்ய முடியாது. காரணம், அதுக்கு செலவாகிற பணம் ஒரு தனி நகராட்சியால கொடுக்க முடியாது. அது இல்லாம தனியார் சொத்து மீதும் அதுக்கப்புறம் மற்ற நகராட்சிகள் மீதும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு ஜோத் நதியை சொல்லலாம். யதார்த்தமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த காட்சிகள் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் கவனம் செலுத்தவும் நடவடிக்கை எடுக்கவும் உதவும். அதனால் தான் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் கோதன்பர்க் நகரத்தின் டிஜிட்டல் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நகரம் 1980களில் மண்ணின் தன்மை, தண்ணீர், கழிவுநீர் குழாய்கள், சாலை ரயில் நெட்வொர்க் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை தொகுக்க தொடங்கியது. மையமாக அணுகக்கூடிய தரவுதளத்தில் ஒவ்வொரு மரத்தின் வயது மற்றும் உயரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகரத்துல ஒவ்வொரு தரவையும் எங்களால படிக்க முடியும். எங்க கிட்ட இருக்கிற சில தரவுகளை யாரு வேணும்னாலுமே பார்க்கலாம். இந்த தரவுகளின் அடிப்படையில் எரிக் ஜான்சனின் குழு நகரத்தை அதன் அனைத்து விவரங்களுடனும் 3Dயில் உருவாக்கியுள்ளது. கூரைகள் கூட சரியான வடிவத்தை கொண்டுள்ளன. அதில் பள்ளங்கள் கூட சரியான இடத்தில் உள்ளன. ஒரு வரையறையோட இருக்கிற இந்த மாதிரியை வச்சு வேலை செய்யறதால நகரத்தை வெவ்வேறு வகையில மாத்தலாம். பல வழிகள்ல அதை காட்சியும் படுத்தலாம். டிஜிட்டல் நடைமுறையில இது ரொம்ப வலுவான வழிமுறை. கடல் நீர்மட்டம் மேலும் உயர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை யுனிவர்சம் அறிவியல் மையம் சித்தரிக்கிறது. கோதன்பர்க் நகர மையத்தை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளையும் அது விளக்குகிறது. இந்த மஞ்சள் கோடுகள் ஆற்று நீரை தடுத்து நிறுத்தும் சுவர்களை குறிக்கின்றன. இதுபோன்று ஏற்கனவே சுவர்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கோதன்பர்க் நகர திட்டமிடல் அலுவலகத்தில் பருவநிலை திட்டமிடல் நிபுணராக லிசா எக்ஸ்ட்ரோம் உள்ளார். பாக்குஸ்கயன் பகுதியில நகரத்தை பாதுகாக்க கரைக்கு பக்கத்துல சுவரை எழுப்பியிருக்கோம். முன்கூட்டியே துல்லியமாக சுவரின் உயரம் கணக்கிடப்பட்டது. கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் நகரை பாதுகாக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. டிஜிட்டல் மாதிரியான நகரத்துக்கு நல்லது. இது மூலமா நாம செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன, அதை ஏன் செய்யணுங்கிறத காட்ட முடியும். எதிர்காலத்துல கோதன்பர்க்ல என்ன நடக்குங்கிறத மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக்காட்ட இது சிறந்த வழி. பிரச்சனைகள் என்னவென்று தெரியும். இனி அதற்கேற்ற சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும்.
உதாரணத்துக்கு கடலில் இருந்து நகரத்தை பிரிக்கும் பெரிய அமைப்புகளை ஏற்படுத்தலாம். பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திறந்த வெளிகள் கனமழையின் போது நீரை விரைவாக சேகரித்து வெளியேற்றுவதை உறுதி செய்யும். கோதா நதிக்கு அருகில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பகுதியைப் போல இந்த பகுதி 500 கியூபிக் மீட்டர் தண்ணீரை எடுத்துக்க முடியும். கனமழையப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை சேகரித்து வீடுகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை காப்பாற்ற முடியும். மேலும் நகர்ப்புற மக்களுக்கு இங்குள்ள பசுமை ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்துகிறது. இதனிடையே டிஜிட்டல் மாதிரி நிலையான வளர்ச்சி பெற்று வருகிறது. விர்ச்சுவல் கோதன்பர்க் ஆய்வகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சாத்தியமான பிற பயன்பாடுகளை பரிசோதனை செய்து வருகின்றனர். உதாரணத்துக்கு மெய்நிகர் பயணம் மூலம் மக்கள் கார்பன் தடயத்தை பெரிதளவு குறைத்து கோதன்பர்க்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளலாம். பாரம்பரியமோ தொழில்நுட்ப புதுமையோ இந்த ரெண்டுமே பருவநிலை மாற்றத்தால ஏற்பட போற தாக்கங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்தாது அப்படிங்கிறது தான் ஒரு சிலரோட நம்பிக்கை. ஏன்னா மனித குலத்தோட அழிவு நிச்சயம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்படி இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல இந்த உலகமே பருவநிலை மாற்றத்தோட தாக்கங்களால அழுகுது அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. இது 2050 நாம் அறிந்த உலகம் முடிவுக்கு வந்தது. இந்த கட்டடத்தால நாங்க மோசமான பலவற்றிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டோம். யாராலையும் இங்க எளிதா வர முடியல. 10 நாட்கள் நடந்தே வந்திருக்கோம். மனிதனோட சிறந்த சாதனைகளோட நினைவை நாங்க இங்க வைக்க முயற்சி செஞ்சிருக்கோம். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி உலக அளவில் உணவு விநியோகத்தை பாதித்தது. மக்கள் தண்ணீரை தேடி ஓடினர். இதனால் ஒவ்வொரு பெரிய நகரத்திலும் கலவரம் ஏற்பட்டது. விளைவு கொள்ளை, அழிவு, சரிவு. அவருக்கு இது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் அவர் 2020 உருவாக்கின இடத்துல தான் இப்போ நாம இருக்கோம். இது கற்பனையான ஒரு திரைப்படத்தோட ஆரம்பமா எனக்கு தோணுது. ஆனா நீங்க இதை தவிர்க்க முடியாததா பாக்குறீங்க இல்லையா? இது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நாம யாரும் பதுங்கு குழிகள்ல வாழல. ஆனா பெரும் துன்பம் நிச்சயம். பருவநிலை மாற்றத்தால் உலகின் முடிவு நெருங்கிவிட்டதாக நம்புபவர்களில் பென்னும் ஒருவர். ஜெர்மனியில் உள்ள அவரது மறு பயன்படுத்தப்பட்ட ராணுவ முகாமில் நான் 2 நாட்கள் தங்கினேன். அங்கு அவர் பருவநிலை மாற்றத்தால் உலகம் அழிந்த பின் உள்ள காலத்துக்கு தயாராகி வருகிறார். பென் கிரீன் வசந்த காலத்துக்கு காத்திருக்கிறார். ஜெர்மனியின் கடும் குளிர்காலங்களை எரிசக்தி இல்லாமலும் யாருடைய துணை இல்லாமலும் கழிக்கிறார். இங்க நீங்க தன்னிறைவோட வாழ முடியாதா? இது தன்னிறைவு பத்தின பயிற்சி இல்ல. இதோட இறுதி நோக்கம் வெளியே இருந்து எதுவும் உள்ள வராது, எதுவும் வெளியவும் போகாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது நிலைத்தன்மையை பத்தின விஷயம். என்ன சொல்ல வரீங்க? தீவிர நம்பகத்தன்மை அப்படின்னா நான் வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் அளவை பத்தின என்னோட கருத்தை யார்கிட்டயாவது சொல்ல முயற்சி செஞ்சா அவங்க சரிதான், ஆனா நீங்க கடைக்கு போக காரை பயன்படுத்துறீங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியாது. நம்பகத்தன்மைக்காக பென்னிடம் சொந்தமாக கார் இல்லை. சைவ உணவை மட்டுமே உண்ணும் அவர் அவை அனைத்தையும் இங்கேயே விளைவிக்கிறார். அதற்கான உரத்தையும் தயாரிக்கிறார். தனது கவசத்தில் உள்ள பலவீனமான புள்ளி தான் மீட்டெடுத்து வளர்க்கும் 3 கொழுத்த மங்கலிட்சா பன்றிகள் என்கிறார். இது சுயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் கடுமையான வாழ்க்கை முறையாக தெரிகிறது. இவ்வளவு ஆழமான முடிவு எடுப்பதற்கு என்ன காரணம்? அழிவு நிச்சயங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த முயற்சி தொடங்கப்பட்டுச்சு. நாம படிச்சுட்டு இருந்த ஒண்ணு நடக்க தொடங்கி இருக்கு. அழிவு ஏற்கனவே தொடங்கிடுச்சு. இப்ப அதை தடுக்கிறதுக்கு நீங்க செய்யக்கூடியது எதுவுமே இல்ல. அதனால அழிவுக்கு பின்ன தொடங்கும் மறு கட்டமைப்புக்கு நான் பயனுள்ளதா இருக்க முயற்சி செய்யறேன். உலகை மீண்டும் உருவாக்குவது பற்றி பிறகு பேசலாம். ஆனால் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததா? சமீபத்திய IPCC அறிக்கை நாம் என்ன செய்ய முடியும் என்பதை கோடிட்டு காட்டுகிறது. சராசரி வெப்பம் ஏற்கனவே 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது. 1.5 டிகிரி செல்சியஸை இலக்காக கொண்டு புவி வெப்பமடைதலை 2 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக கட்டுப்படுத்துவதற்கு நாடுகள் உறுதி அளித்தன. ஆனால் தற்போதைய நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளில் சராசரி வெப்பம் 1.5 டிகிரியை தாண்டும். IPCCல பல்வேறு வரம்புல பருவநிலை மாதிரிகள் இருக்கு. குறைந்த உமிழ்வு முதல் அதிக உமிழ்வு வரை இடைப்பட்ட எல்லா நிலைகளிலும் பருவநிலை மாதிரிகள் இருக்கு. நாம் பல சவால்களை சந்தித்து வருகிறோம். உதாரணமாக, நிரந்தரமாக உறைந்த நிலங்களில் வெப்பம் அதிகரிக்கும் போது அது மீத்தேன் வாயுக்களை வெளியிடும். ஆனால் உலகம் முழுவதும் அழிய சாத்தியமில்லை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மொத்த உலகமும் அழியுங்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு விஞ்ஞானிகள் சொன்னாலும்
உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே சில அழிவு நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். We are already seeing the Greenland ice sheet collapse. We are already seeing ஏற்கனவே கிரீன்லாந்துல பனிப்பாறைகள் உடைஞ்சிட்டே வருது, பவளப்பாறைகள் அழிந்து வரதையும் நாம பாக்குறோம். கடல் நீரோட்டங்கள் மாறுது, உயரமான காடுகள் மாறி வருது. மலாவி அப்புறம் பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரியான பருவநிலை நிகழ்வுகளால தீ, வெப்ப அலைகள், பெருவெள்ளம், இது எல்லாமே நிஜம்தான். நம்மால அதை மறுக்க முடியாது. மனித சமுதாயம் அழியும்னு சொன்னாலும் சரி, அல்லது பருவநிலை மாற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, அது மனித குலத்தை பொறுத்ததுதான். மனிதகுலம் எதிர்பாராத சில முன்னேற்றத்தை காட்டியுள்ளது. 2022 கணித்த அளவு கார்பன் உமிழ்வுகள் அதிகமாக இல்லை. கோட்பாட்டளவில் சில நடவடிக்கைகள் மூலம் வெப்ப உயர்வை 1.5 டிகிரிக்கு கீழே கட்டுப்படுத்த முடியும் என்று IPCC கூறுகிறது. அதற்கு பல அவசர அமைப்பு முறை மாற்றங்கள் தேவை. ஸ்டீல் மற்றும் சிமெண்ட் தொழிற்சாலைகளை டீகார்பனைஸ் செய்வது மற்றும் முக்கியமாக கார்பன் பிடிப்பு தொழில்நுட்பத்தை கடுமையாக அதிகரிப்பது. ஆனால் இதன் மீது பென் சில சந்தேகங்களை கொண்டுள்ளார். நாம இதுவரை ஒண்ணுமே செய்யல, இனிமே செயல்பட போறோங்கிறது என்ன பொறுத்தவரை முட்டாள்தனம். மக்கள் ஒரு நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு போன் செய்ய இருக்கிற நடைமுறையை ஒப்புக்கொள்ளவே எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வருஷம். அப்புறம்தான் ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரி கோடு வந்துச்சு. விஞ்ஞானம் பல சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. ஆனால் அரசுகளின் மெத்தனம், செயலற்ற தன்மையால் வாக்குறுதிகள் மீண்டும் மீண்டும் மீறப்படுகின்றன. தவிர தேவையான பெரிய அளவிலான மாற்றத்தை புதைப்படிவ எரிபொருள் நிறுவனங்களும் தடுத்து வருகின்றன. உலகின் அழிவுக்கு தயாராகி வரும் ஒருவரை பற்றிய நம் கற்பனை போல பெண்ணின் வாழ்க்கை இருக்காது. பதப்படுத்தப்பட்ட தக்காளி, ஆயுதங்கள், அயோடின் மாத்திரைகளுடன் பதுங்கு குழியில் இருப்பார் என நான் கற்பனை செய்தேன். ஆனால் இங்கு நேர்மாறாக உள்ளது. நான் அது ஆராய்ச்சி மையம்னு தான் சொல்லுவேன். மக்கள் இங்க வந்து தங்கி தங்கள் சொந்த அனுபவத்துல இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலையை பத்தி நம்பகத்தன்மையோட சிந்திக்கக்கூடிய இடம். உலகம் அழிந்தபின் அதை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய மக்களுக்கான அறிக்கையை உருவாக்குவதே அவரது குறிக்கோள். அதில் சிறந்த இசை மற்றும் கலை பற்றிய குறிப்புகளும் அடங்கும். இது ஒரு தீவிர நிலைப்பாடு. ஆனால் பலர், குறிப்பாக இளைஞர்கள், முடிவு நெருங்கிவிட்டதாக உணர்கிறார்கள். கடந்த ஆண்டு உலகெங்கிலும் உள்ள 10,000 குழந்தைகளிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் மனித குலம் அழிந்துவிடும் என்று நம்பினர். அதற்கு அரசாங்கங்களின் செயலற்ற தன்மை காரணம் என அவர்கள் கூறினர். அரசாங்கம் தங்களை தோல்வியடைய செய்துன்னு 65 விழுக்காடு இளைஞர்கள் நினைக்கும் போது நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மேலும் பருவநிலையால் ஏற்படும் மனப்பாதிப்புகள் குறித்த உலகின் முன்னணி உளவியலாளர்களில் இவரும் ஒருவர். இந்த நேரத்தில் பதட்ட உணர்வு சரியானது என்கிறார். We need to feel anxiety, depression, despair, rage, doom. We need to feel doom. கவலை, மனசோர்வு, விரக்தி, ஆத்திரம் எல்லாத்தையும் நாம உணரணும். அழிவை நாம உணரணும். ஆனா அந்த நம்பிக்கையின்மை, இயலாமையில நம்ம சிக்கிக்க கூடாது. உங்க வீட்டு அளவுல சின்ன சின்ன செயல்களை செய்யலாம். உலக அளவுல பெரிய விஷயங்களையும் முன்னெடுக்கலாம். அரசியல், சமூக நடவடிக்கை அல்லது தனிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும். நம் மன ஆரோக்கியத்தை கவனித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதும் தனிநபர் மற்றும் சமூக அளவில் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவை மாற்றத்துக்கு வழிவகுக்கும். Yes, we should be engaged, absolutely. நாம கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும். தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும்? ஆனா கட்டாயம் எப்படி மாற்றத்தை கொண்டு வரதுங்கிறத பத்தி சிந்திக்க நிறைய நேரத்தை செலவிடணும். நிறைய நல்ல மனிதர்கள் இதுல தங்களோட ஆற்றல் முழுசையுமே போடுறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு படி முன்னாடி யோசிக்கிறேன். நடவடிக்கை எடுப்பதற்கும் மோசமான விளைவுகளை தடுப்பதற்கும் தாமதமாகவில்லை என்ற உணர்வை நான் பேசிய விஞ்ஞானிகள் எதிரொலித்தனர். என்ன பொறுத்தவரை இது மனித குலத்தோட மிகப்பெரிய தருணம். நம்ம 2020ஆம் ஆண்டை திரும்பி பார்த்து நம்ம குழந்தைங்க கிட்டயோ பேர குழந்தைங்க கிட்டயோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம். மனித குலத்தோட விதியை பத்தி பேசுறது கஷ்டம்தான். ஆனா நம்ம இன்னும் அதிகம் செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறத நான் உணர்றேன். பலவித பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு பல தீர்வுகளும் இருக்கு. எது எப்படியோ, climate change is real and is happening.
இந்த பருவநிலை மாற்றத்தை நாம இப்ப உடனடியா நிச்சயமா தடுக்க முடியாது. ஆனா அதனால ஏற்படுற தாக்கங்களை நாம கொஞ்சம் கையாள முடியும். எனவே மக்களாகிய நீங்க இந்த பருவநிலை மாற்றத்தோட தாக்கங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.